இங்க ஒரு பொண்ணோட கண்ணு நெருப்பா மாறுது. அவ அப்படியே பறவையா மாறி ஊர் ஃபுல்லாவே நெருப்பு வச்சிடுறா. இத பாத்துட்டு அந்த ஊரோட ராஜா காவலர்கள் அனுப்பி அந்த நெருப்பு எல்லாத்தையும் அணைக்க சொல்றான். எல்லா பக்கமுமே நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. இத பார்த்த ஹீரோயின் பயங்கரமா கோவப்பட்டு எல்லாரையும் காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அதே நேரத்துல அந்த ஊரோட ராஜா காவலர்கள் கிட்ட நெருப்பு வச்ச பொண்ணை பிடிக்க சொல்லிட்டு மக்கள் எல்லாத்தையும் காப்பாத்த சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் அவளோட உண்மையான டோட்டாய் உருவத்துக்கு மாறி வந்துடுறா. இப்ப ஹீரோயின் நெருப்பு வச்ச பொண்ணை பார்த்து ஒரு கத்து கத்த அவ அப்படியே பறந்து போய் விழறா. உடனே அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுறா. அதுக்கப்புறமா ஹீரோயின் அந்த ஊர்ல நெருப்பெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கிறத பாத்துட்டு அவளோட பவரை யூஸ் பண்ணி நெருப்பு எல்லாத்தையுமே அவளுக்குள்ள இழுத்துக்கிறா. இத பாத்துட்டு அங்க இருக்க எல்லாரும் டிவைன் பீஸ்ட்னு சொல்லிட்டு எல்லாருமே வணங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நெருப்பு வச்ச பொண்ணு தப்பிச்சு ஒரு இடத்துக்கு வந்துடுறா. இப்போ அந்த இடத்துக்கு இவள லவ் பண்றவன் வரான். எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இப்ப இந்த பொண்ணு அடுத்த ஜென்மத்துல நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு இவன் கிட்ட சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோயின் கிட்ட போறா. இப்ப அவ அழுதுகிட்டே ஹீரோயின் கிட்ட போக அவ கண்ணுல இருந்து விழுந்த கண்ணீர் துளிகள் எல்லாம் அந்த ஊர்ல இருந்த நெருப்ப கொஞ்சம் கொஞ்சமா அணைக்க ஆரம்பிக்குது. கடைசியில அந்த ஊர்ல பரவி இருந்த நெருப்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அணைஞ்சு போயிடுது. இப்ப அவ அப்படியே ஹீரோயினோட வாய்க்குள்ள போயிடுறா. அதுக்கப்புறமா எல்லா மக்களும் உயிரை காப்பாத்தினதுக்காக ஹீரோயினை வணங்குறாங்க.